ஒரு வசனம் நாம் நின்றவாறு நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் 18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. சவுலுக்கு சொன்னார், அமலேக்கியரோடு ஒரு யுத்தம் வந்த போது சொன்னார், ஒருத்தரை கூட உயிரோட வைக்காத. அதாவது நாம மனுஷரை கொல்ற அந்த தாட்டு நமக்குள்ள வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன இதுலன்னா, அதாவது என் ஜனங்கள், மீட்கப்பட்ட என் ஜனங்கள், இஸ்ரவேலிலிருந்து மீட்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற என் ஜனங்கள், அவர்கள் கானான் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பலர் எதிராக வந்தார்கள், பலர் பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த அமலேக்கியர் மட்டும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடிச்சு கொண்டுட்டான். ஏற்கனவே விடாய்த்து போயிருக்கிற ஜனங்கள் என்ன, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், இது தேவனுடைய ஜனங்கள் என்று தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் நிறைய பிரச்சனை இஸ்ரவேல் மக்களுக்கு. அதனால ரொம்ப களைப்பு. அவர்கள் வழி நடந்து போகையில் ஆகாரம், வஸ்திரம், தண்ணீர், இருப்பிடம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, 6 லட்சம் மக்கள் பிளஸ் பிள்ளைகள், மிருகங்கள், அது மாத்திரமல்ல பெரியவர்கள், வயதானவர்கள், எல்லாரும் பாருங்க எப்படி இவங்களை வனாந்தரத்துல அவர் சமாளிச்சாரு. என்ன, அவங்களுக்கு பாத்ரூம் இருந்துச்சா, அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு சமையல்காரவங்க அவங்களோடவே ஒரு பெரிய திரள் கூட்டம் கூடவே வந்தாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா அப்படியே போறாங்க. கர்த்தர் ஒருத்தர் தான், அவர்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் ஒருத்தர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதில் வீரமுள்ள பலர் எல்லாத்தையும் சமாளித்து கொண்டார்கள். சில பலவீனங்களும், மனத அளவிலே பலவீனமானவர்கள், சரீர அளவிலே பலவீனமானவர்கள், அவர்கள் என்னால் முடியல, என்ன இது அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ஆட்களை பார்த்து இந்த அமலேக்கியன் வந்து அடிச்சு கொண்டானோ. நிறைய மக்களை அடித்து, அதாவது பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அதிலிருந்து இந்த பலவீனரை தாக்குகிற, இப்போ அப்படித்தான் பிசாசு பலவீனரை அவன் தாக்குவான். ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் இருக்கிறார்கள், ஆதாம் ஏவாள். 2 பேரில் யார் பலவீனம், அங்கதான் போறான். சோ பலவீனமா இருக்கிறவர்களை தாக்குகிற சத்ருவை தேவன் கடிந்து கொள்வார். ஸ்தோத்திரம். அமலேக்கு என்பவன் அன்பில்லாதவன், கரிசனை இல்லாதவன், மனிதாபிமானம் இல்லாதவன், மனிதநேயம் இல்லாதவன். ஆகவே அவனை உயிரோட வைக்காத அப்படின்னு சொல்றார். சவுல் அவர்களை சிலரை உயிரோட வச்சிட்டான். அதனால சவுல ராஜாவாயிராதபடி கூட அவனை தள்ளி போட்டார். ஆக கவனமா இருக்கணும். பலவீனர்னா யாரு, நான் பின்னால சொல்லும் போது உங்களுக்கு விளக்கம் வந்தா அதை நீ தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மெய்ப்பன், தேவன் ஒரு மெய்ப்பன், அவன் கையில ஆடுகள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மந்தையை நடத்துகிற ஒரு 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 கூட்டம் மக்களை நடத்துகிற ஒரு நடத்துனன்.
ஜனங்கள். அந்த மெய்ப்பனுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், எசேக்கியேல் 34 அதிகாரம் 4 நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், என்ன மெய்ப்பனுடைய வேலைன்னா பலவீனமானவர்களை பலப்படுத்தணுமா, நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துறதுண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனதை தேடாமலும் போய் கடூரமாக நீங்க மந்தையை நடத்துனீங்கன்னு சொல்லி தேவன் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். நன்ற கவனிங்கள். இந்த சபை ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். இந்த குடும்பத்தில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். நல்ல ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் தேர்ச்சி இல்லாதவர்களும் பலர் இருக்கிறார்கள். ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். சில தவறுகளை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டும்? இவர்களை எல்லாம் எப்படி நடத்தணும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பலவீனரை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. நசல் கொண்டது, பல பிரச்சனைகளால் அவதிப்படுகிற இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேற்ற வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்தி அவர்களை நடத்தி செல்ல வேண்டும் என்பது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நம்ம மத்தியில நம்ம குடும்பத்தில், நம்முடைய பழக்கம் உள்ள மக்கள் மத்தியில பலவீனர் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தேவன் என்ன செய்யறார்னா, அதாவது பலமுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளை சேர்த்து கொள்ள வேண்டுமாம். பலமுள்ள விசுவாசிகள் பலவீனமான விசுவாசம் உள்ளவர்களை, அவர்களுடைய குறைகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தாமல் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் பலமுள்ள விசுவாசம் வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டுமாம். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 14 அதிகாரம் 1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். குற்றவாளி என்று சொல்லி நீங்க முத்திரை குத்தாதிருங்கள். ரோமர் 15 அதிகாரம் 1 2 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ள விசுவாசிகள் நல்ல கவனிக்கணும், நல்ல கர்த்தருடைய காரியங்கள். பலவீனமானவர்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பக்தி விருத்தியை உண்டாக்குகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இயேசுநாதர் ஒரு நாள் ஆலயத்துக்கு போனார், தேவாலயத்துக்கு போனாருங்க. லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 11 இருக்கிறது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இதுல இயேசு என்ன சொல்லுகிறார்? அவளுக்கு ஒரு பலவீனப்படுத்தும் ஒரு வியாதி என்று சொல்லவில்லை. அவளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அது அவளை நிமிர விடாம அவளை குனிந்தே நடக்க வச்சிருச்சு, நிமிரவே விடல. ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அந்த பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது. 12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவளை கூனின்னு சொல்லிடலாம். இது பாரு எவ்வளவு காலமா இப்படி குனிஞ்சே போய்கிட்டு இருக்குது பாரு அப்படி சொல்லிடலாம். அவளுக்கு பல பேர் வைக்கலாம், அப்படி வச்சிருவாங்கல்ல, சபைகள்ல பல பேர் வச்சிருவாங்க. ஆனா இயேசு அந்த மகள் மேல் மனதுருகினார்.
அவ கூனியா நடக்கிறதுடைய காரணம் அவருக்கு தெரிந்தது. ஒரு அசுத்த ஆவி இந்த மகளை பலவீனப்படுத்துகிறது என்று அறிந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவளை நிமிர்ந்து நடக்க செய்தார். அவள் பலவீனத்தை நீக்கினார். அவளுடைய பலவீனத்தை நீக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன ஜெபிக்கணும், என்ன எதை கேட்கணும், நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என் பலவீனம் என்று சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என் பலவீனம் என்னுடைய இயலாமை. பலவீனமாயிருக்கிறவர்களை சுலபமாய் சாத்தான் தொட்டு விடுவான். அப்ப சபையினுடைய வேலை என்ன? பலவீனமானவர்களை பலப்படுத்துகிறது தான் சபையினுடைய வேலை, மேய்ப்பருடைய பாஸ்டருடைய வேலை. நீங்க ஒவ்வொருவரும் அதைத்தான் சொல்றார் பவுல் விசுவாசிகளுக்கு சொல்லும்போது, விசுவாசிகளாகிய நீங்கள், பலமுள்ள விசுவாசம் உள்ள நீங்கள் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்பது போல அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மன ஐயங்களை நீங்கள் அவர்களுக்கு சரி செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் நான் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து குறித்து வைத்து நீங்கள் திரும்ப போய் வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். 2 கொரிந்தியர் 12:7 அதுல, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானின் தூதனாயிருக்கிறது. என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டினேன். என்னை பலவீனப்படுத்தும் ஒரு முள், அது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று வேண்டினேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நமக்கு இந்த பூமியில இருக்கிற சோதனைகள், சாத்தானுடைய கிரியைகள், இப்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் முற்றிலுமா நீக்கிருங்க அப்படின்னு சொன்னா நீக்க மாட்டார். அது இருக்கத்தான் செய்யும். எதிர் வீட்டில் ஒரு சண்டை போடுற ஆள் ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நீங்க கூட ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணியிருப்பீங்க, இந்த ஆளு யாரெல்லாமோ டப்பு டப்புன்னு போறாங்க, இவன் மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானே, ஏன்னா இவனுக்கு ஏதாவது நடக்காதா அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்க அப்படி நினைக்க அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பான். முள்ளு சோதனை என்ன, அது வந்து சாத்தானுடைய வெப்பன், அது பிசாசனுடைய முள்ளு. அது பவுல் என்ன சொன்ன, குட்டும் சாத்தானின் அது பிசாசனுடைய முள்ளு. அது கெடுக்கும், அது எனக்கு தடையாத்தான் இருக்கும். அதனால நான் பவுல் சொல்றார், ரொம்ப தெளிவா உபதேசம் பண்றவர் சொல்றாரு, அந்த முள்ளே வேண்டாம்ப்பா, அதை எடுத்துடணும். எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கூடாது. அது அப்போ என்ன சொல்றாருன்னா, என் கிருபைக்குள்ள உன்னை வச்சுக்கோ அப்படின்றார். முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுக்க முடியாதுல்ல, அதெல்லாம் எடுக்கிறது அந்த தேவ சித்தம் இல்லை. என்ன இடைஞ்சல்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இருக்கும். ஆனா நீ என் கிருபைக்குள்ள, தேவ கிருபைக்குள்ள உன்னை என்னச்சு, என் கிருபை உனக்கு போதும் அப்படி சொல்றார். அந்த வசனத்துக்கு என் கிருபை உனக்கு போதும். சத்துரு சாகணும் அப்படி இல்லை, எனக்கு விரோதமா செயல்படுறவங்களுக்கு தீங்கு வரணும்,
அவங்க அவங்க எனக்கு விரோதமாக செயல்படாதபடி கர்த்தர் ஏதாவது ஒரு அடி கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்றது என்னுடைய வாய் திறந்த ஜெபமா இல்லாவிட்டாலும் என் உள்ளத்தின் வேண்டுதலாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படவே இல்லையே. அதைத்தானே பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன் ஒரே பாயிண்ட்டுக்காக. 3 தடவைக்கும் அவர் எனக்கு கொடுத்த ஆன்சர் என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும், என் பலத்தினால் உன்னை நீ பலப்படுத்திக் கொள். என்ன, என் பலன் உனக்கு அவைலபிளா இருக்குது, என் கிருபை உனக்கு அவைலபிளா இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க, இதை ஜெயிச்சிடலாம். நீங்க புரிஞ்சு கொள்ளணும், அதை யூஸ் பண்ணா இதை நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்றது தான் இந்த தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு முக்கியமான வசனம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வசனங்கள். எபிரேயர் 4, 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எவ்விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு எப்ப சோதிக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றவுடனே ஆவியானவர் அவரை பிசாசினால் சோதிக்கப்படும்படி கூட்டிட்டு போனார். வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். அவருக்கு என்னென்ன சோதனை? 3 வகையான சோதனை வந்தது. ஒன்று சரீர தேவைகளுக்கு அடுத்த சோதனை, இன்னொன்று ஆவிக்குரிய நிலையில சோதனை, 3வது உலக ஆசை இச்சைகளில் சோதனை. 3ஐயும் இயேசு ஜெயித்தார். இந்த 3 வகையில் ஏதாவது ஒன்றுதான் நமக்கு வரும். இந்த 3ம் வரலாம். அதனால தான் இங்க சொல்லி இருக்கிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இங்க என்ன இந்த வசனம் சொல்லுதுன்னா, நம்முடைய அந்த வசனம் பாருங்க, நம்முடைய எபிரேயர் 4:15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். என்னை அழைக்கும் போது, உங்களை அழைக்கும் போது, கர்த்தர் இவன் ஒரு தவறுமே செய்ய மாட்டான், இவன் ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பான், நம்ம எதிர்பார்க்கறத விட அவ்வளவு சூப்பரா இருப்பான் அப்படின்னு என்னை நம்பி அவர் அழைக்கல. நான் என்னென்ன தப்பு செய்வேன்னு அவருக்கு தெரியும். பேதுருவை அழைக்கும் போது அந்த பேதுருவை எப்படி என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். யூதாசை அழைக்கும் போது தெரியுமே அவருக்கு, இவன் என்ன செய்வான்னு தெரியுமே. ஆனால் இந்த 12 சீடர்களில் யாரையுமே இயேசு தண்டிக்கவில்லை. அவர்கள் செய்த தவறுக்காக தண்டிக்கவில்லை, மாறாக போதித்து. யூதாசும் வந்திருக்கணுங்க. யூதாசும் வந்து தன் தவறை அறிக்கை பண்ணியிருந்தா அவனும் அவருடைய ரட்சிக்கும் அவருடைய பாதுகாக்கும் அந்த அந்த வல்லமை அவனையும் உருவாக்கி இருக்கும். ஒருவரையுமே யாரையுமே இயேசு கைவிடவே மாட்டார். இங்க இருக்கிற யாரையுமே இயேசு கைவிடவே மாட்டார். ஆமா, ஏன்னா நான் நல்லவனா இருக்கிறதுனால இல்லை, நான் நல்லவனா இருக்கிறதுனால, என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற என் எஜமானன், என் ஆண்டவர், நாளைக்கு நான் என்னெல்லாம் செய்வேன்னு இன்னைக்கு அப்பவே அவருக்கு தெரியும். அதுக்கு நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் அட்வான்ஸாக அவர் நமக்கு போதனை பண்ணி நம்மளை ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு அப்படின்வார். உயிரே கொடுப்பனாக்கும் உமக்கு. இந்த இருக்கானுங்க பாருங்க, இவனுங்களை மாதிரியா நீர் என்ன நினைச்சீர், இவங்களை போல நான் உமக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அவருக்கு ஒரு சிரிப்பு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், உயிரையா கொடுப்ப நீ? சேவல் ஒரு தடவை கூவுறதுக்கு முந்தி நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப. நானா? இவர்கள் எல்லாரும் மறுதளித்தாலும் நான் அப்படியாக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியுங்க. நாம என்ன செய்வோம்னு அவருக்கு தெரியும். நல்ல கவனிங்க, நாம் எல்லாரும் ஒரு 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 ஜெப வேலிக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
ஒரு ஜெப வேலிக்குள்ள நம்ம இருக்கிறோம். நான் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சபைக்காக நான் ஜெபிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணுகிறேன் என்றால், என்னுடைய ஜெபம் என் குடும்பத்தை சுற்றி, என்னுடைய சபையை சுற்றி வேலியாக இருக்கிறது. தவறு செய்ய போகிறவர்களை தவறு செய்ய நேர்ந்து அவர்கள் பலவீனத்தின் நிமித்தம் தவறு செய்து விட்டாலும் அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை ரட்சித்து அவர்களை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தி அந்த தம்முடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் அவர்களை நிலைநிறுத்த கூடுமானவராய் இருக்கிற நமது தேவன் நமக்கு மெய்ப்பராக, நம்ம ஆண்டவராக இருக்கிறார். அதனால அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார். நம்மை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம் கூடவே இருப்பார். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் எப்படி இருக்கிறார்? பிரதான ஆசாரியர் வேலை எங்க செய்கிறார்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அவர் பரமேறி செல்லும் போது அவர் நேர வானம் என்கிற திரைச்சலை குழித்து கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்து நம் எல்லாருக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று அதே எபிரேயர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார்? இயேசுநாதர் ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது தன்னை தோட்டக்காரனாகவும், அதாவது கார்டனர் மாதிரியும், அந்த தோட்டத்துக்கு முதலாளியாக்கிய பிதாவை சித்தரித்து அவர் சொல்லுகிறார், இந்த மரம் கனி கொடுக்கவில்லை, அதனால் இது ஏன் நிலத்தை சேதப்படுத்துகிறது, எல்லாம் ஃபெர்டைல் இது சாப்பிட்டுவிட்டு என்ன இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அதனால என்ன செய்யலாம், இதை வெட்டி போடு, வெட்டு கனி கொடுக்குற மரத்தை அதில் நட்டுன்ற மாதிரி அதை வெட்டி போடு அப்படிங்கிறார். உடனே தோட்டக்காரன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, இது இந்த வருஷம் இருக்கட்டும். லூக்கா 13:8 இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே வரும்போது அவ்வப்பொழுது இடையிலே ஒரு ஓமை அவர் சொல்லுவார். அது யாரோ எழுதி கொடுத்து அவருக்கு சொன்னதில்லை, அது அவர் பேசிட்டு இருக்கும்போதே அவருக்கே வரும். எனக்கு கூட வரும் சில நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது வரும். அப்பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஓமை சொன்னார், ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனி தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தா பார்க்கலாம், சரி, கனி கொடுக்காட்டா அடுத்த வருஷமும் வந்து எஜமான் அப்படியே சொன்னா, இவர் தோட்டக்காரர் இதே தான் சொல்ல போறார். இதுதான் பரிந்து பேசுகிற வேலை. கனி கொடுக்க வேண்டிய நாம் கனி கொடாதவர்களாக, நற்குணங்களை காட்ட வேண்டிய நாம் நற்குணங்களை காட்டுவதற்கு பதிலாக, இனிப்பான கனியை கொடுப்பதற்கு பதிலாக கசப்பான கனியை கொடுக்கிறவர்களா நம்ம இருந்தோம்னாலும் தேவன் நம்மை மாற்றுகிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு மனுஷர்களாகிய நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால என்ன சொன்னா, அதுதான் பிரதான ஆசாரியர் என்கிறது. 16ஆம் வசனத்தில், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவும். தைரியமா போங்க அப்படின்னு பைபிள் நம்ம உற்சாகப்படுத்துது பாருங்க. தவறு செய்திருப்போம், நம்முடைய பலவீனத்து நிமித்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்ம செய்திருப்போம். அதனால தேவன் நம்மை, பிசாசு வந்து நம்ம பார்த்து சொல்லுவான், நீ இப்படி பண்ணிட்டல்ல, இந்த வாரம் சர்ச்சுக்கு போ, பாஸ்டர் வந்து வெட்டுன்னு வெட்டுவார் பாரு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்காதேன்னு சொல்லுவான், இது இப்படின்னு சொல்லுவான்.
எதையாவது சொல்லுவான். ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் ஒருபோதும் அப்படி செய்கிறதில்லை. நம்மை உருவாக்குகிறவராக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதர் சொன்னார், அது தேவன் சொன்னாரு எரேமியாவுக்கு. எரேமியா நிருபத்தில் 18ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு கொஞ்சம் அறிவை போதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அவன் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ குயவன் வணைந்த பாண்டம் அவன் கையில் அது கெட்டு போயிட்டு, அப்படி கெட்டு போன மாதிரியே கோணையா இருக்கட்டும் அப்படின்னு அவன் விடாம, அது மறுபடியும் அதை மண்ணை குழஞ்சி மறுபடியும் அதை வேற தான் விரும்பின பாத்திரமாக வணைவான் அல்லவா. இந்த குயவன் செய்கிறது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படி கேட்கிறார். நம்மெல்லாம் ஒரு களிமண் மாதிரி, பைபிள் இப்படித்தானே சொல்லுது. நம்மெல்லாம் குயவன் கையில் இருக்கிற களிமண் மாதிரி, கெட்டு போகுது சில நேரம். ஆனா அதை மறுபடியும் ஒரு நல்ல பாத்திரமாக வணைக்கிறவராக தேவன் இருக்கிறார். தேவனை இவ்விதமாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவ்விதமாய் அறிந்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவீனங்கள், தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட அதாவது மன அழுத்தங்கள், இவைகளை எல்லாம் அப்படியே எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு தூரம் போகாமல் இந்த சத்தியம் அறிந்தவர்கள் உடனடியாய் இயேசுவிடம் வருவார்கள். பேதுருவுக்கு அது தெரியும். அதனால தான் இயேசுவினிடத்தில் மனம் கசந்து அழுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அவரை பிசாசு நம்மை சோதிக்கிறது போல அவரையும் சோதித்தான். அதுல அவர் தவறு செய்யலை, ஆனா நம்ம செய்துடுறோம். அதான் வித்தியாசம். அவர் தவறு செய்யலைன்றத அவர் ஒரு பெரிய பெருமையா எடுத்துக்கிட்டு, நீங்களாம் இப்படி தப்பு செய்துட்டீங்கன்னு நம்மளை கண்டம் பண்றதில்ல. அவருக்கு தெரியும் இந்த சோதனையில மாம்சத்துல மனுஷரா இருக்கிறவங்க தவறிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதான் சொல்றேன். அதாவது இந்த பிரதான ஆசாரியனை குறித்து வேதம் எப்படி வர்ணிக்கிறது என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்ல, பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். ஆனால் பாவம் இல்லாதவர், பிசாசின் சோதனையிலே பாவம் செய்யாதவர், அவனை ஜெயித்தவர். நாங்க அப்படி இல்லை. அந்த பிசாசின் சோதனையில நாங்க தோத்துறோம். நிறைய நேரங்கள் தோத்துருவோம் அப்படின்னு அறிந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால், எல்லாரும் சொல்லுங்க, திடீர்னு நல்லா தான் இருக்கிறீங்க, கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே பேசத்தக்காத வார்த்தைகள்லாம் பேசிடுறீங்க. என்ன அது ஒரு பலவீனம். இப்படி பலவீனமா நம்ம இருக்கிறத நம்மளை பார்க்கிற தேவன் உடனே நம்மை அந்த பலவீனத்துக்கு தக்கவாறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்காம, என்ன நான் இந்த மாதிரி பலவீனமா இருப்பேன்னு என்ன அறிந்திருக்கிறதுனால தைரியமா நமக்கு சகாயம் செய்யும், நம்ம திரும்ப உருவாக்கும் கிருபையை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தைரியமாய் அவருடைய பலிபீட தண்டையில, கிருபாசன தண்டையில போக கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நிமித்தம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். அதாவது 2ஆம் வசனம், தானும், அதாவது பிரதான ஆசாரியனை இயேசு தம்மை சொல்லும்போது பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியர்னு சொல்றார். ஆனா உலகத்தில் இருக்கிற ஆசாரியனை சொல்லும்போது அவனும் பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறபடியால், தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போகிறவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்கு பலி இட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டி இருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் மனதில் வைத்து, நமக்கு தேவன் இந்த உலகத்துல நாம் இப்போ இருக்கிறது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க.
கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் இப்பொழுது நான் சொன்ன இந்த சகாயம் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். நான் பலவீனன், எனக்கு பாவத்தோடு எதிர்த்து போராடி ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் இருக்குது. சிலருக்கு அந்த பாவ சோதனை வரும்போது அதுல சிக்கி விடுகிறார்கள். பலவீனர், அவர்களை பலவீனர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் தேவன் நம்மை நடத்துகிற விதங்களை சிலவற்றை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தவறு செய்வது பலவீனம், அதிலிருந்து மனம் திரும்புவது விசுவாசம். நான் பர்பஸா தவறு செய்கிறதுக்காக திட்டம் போடல. பிசாச டெம்ப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி டெம்ப்ட் பண்ணுவான்? ஏதாவது நான் என்னை விழத்தட்டுவதற்கு, என்னை தேவன் ஆசீர்வாத பாதையிலே நடத்தி செல்லும் போது அந்த ஆசீர்வாத பாதையிலே போக விடாமல் அவன் நமக்கு வைத்திருக்கிற தீங்கை அனுபவித்து துன்பப்படுவதற்கு நம்மளை மாற்றுவது. எப்படி ஏதேன் தோட்டத்தை இழக்க வச்சுட்டான் பார்த்தீங்களா? ஏதேன் தோட்டத்திலே இருக்கிறீ நீங்க, செழிப்பா, விதவிதமான பழமா, ஒவ்வொரு நாளும் பல விதமான பழங்களை பறிச்சு சாப்பிட்டு இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வர்றேன், உங்களை இந்த தோட்டத்தை விட்டே தூக்குறேன் பாருங்க அப்படின்னு திட்டம் போட்டு தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய வைத்து ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணி நான் பாருங்க. நம்ம எல்லாரையும் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற மாதிரி இல்லைங்க. நான் எப்பவும் சொல்லுவேனே, உங்க ஹைட்டு இது இல்லைங்க, உங்க ஹைட்டு இது இல்லை. உங்க டெஸ்டினேஷன் என்ன? உங்களுடைய இறுதியாய் நீங்கள் சென்றடைகிற உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் எது? உங்க ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டு. அவர் உங்களுக்கு நியமிச்சிருக்கிற ஹைட்டு ரொம்ப பெருசுங்க. அது சாத்தானுக்கு தெரியும். நன்ற கவனிங்க வாலிப பிள்ளைகளை, நன்ற கவனி. அது சாத்தானுக்கு தெரியும். ஆகவே சாத்தான் நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி நாம் அந்த உயரத்தை எட்டாதபடி, தேவன் நமக்கு இருக்கிற அந்த மேன்மையை அடையாதபடி நம்ம இன்னும் கீழேயே வைத்துக் கொண்டிருப்பான். கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் அதாவது வாகமம் 28 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அவருடைய ஆலோசனைக்கு, அவருடைய அறிவுரைக்கு வேதத்தில் அவர் சொல்லி போதகர் போதிக்கிற அந்த போதனை இதுதான் கர்த்தர். நான் அதுல என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் கட்டளையின்படி செய்யவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால். காதுல கேட்டா. எப்போ செவி கொடுக்கிற நேரம் இது? சண்டே வர்ஷிப் டைம்ல இருக்கிற இந்த போதனா நேரம் தான் செவி கொடுக்கிற நேரம். அப்போ அவர் சொல்றதுக்கு செவி கொடுத்தா, இப்போ உங்க நிலைமை அறிந்து அதுக்கு தக்கவாறு நம்மோடு பேசும் ஆற்றல் உள்ள ஆவியானவர் நம்மோடு பேசும்போது அதுக்கு செவி கொடுத்து வந்தால், ஆமா இன்னைக்கு கர்த்தர் இப்படி பேசினாரு, நான் அப்படித்தான் நடக்கணும்னு ஒப்பு கொடுத்தால் அவர் உன்னை தலையாக்குவாராம், மேலாக்குவாராம். நான் தலையா இருக்கிறேனா, நான் மேலா இருக்கிறேனா அல்லது நான் கீழா இருக்கிறேனா, நான் வாலா இருக்கிறேனா? இன்னும் என் குடும்பம் இப்படித்தானே இருக்குது, என்னுடைய லைஃப் இன்னும் பேக்வேர்டா தானே இருக்குது, இன்னும் கீழே தானே இருக்குது, லோ லெவல்ல தானே நான் இருக்கிறேன். என் ஹைட்ல நான் எந்த அளவுக்கு என்னுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறேன்? எனக்கு உதவி செய்வார் கர்த்தர், எனக்கு உதவி செய்வார். அதிலே நான் கவனம் செலுத்தினால் தேவன் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாக சாத்தான்
நான் உயரத்தில் தலையாவதை அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாத்தானை ஆண்டவர் அவர் சொல்லுகிற அவனுடைய நிலைமையை விளக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அவனுக்கு தண்டனை கொடுத்து அனுப்பும்போது அவர் இப்படி சொல்லுகிறார், 14ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். கால் எங்க இருக்கு, கீழே எங்க இருக்கு, வால் எங்க இருக்கு, கீழ் எங்க இருக்கு, அங்கதான் நீ இருப்ப. அங்க என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ நசுக்குவ. அவனுக்கு லிமிட் கொடுத்துட்டாரு பாருங்க பவர். சாத்தானை பார்த்த தேவன் என்ன சொன்னார், நீங்க ஸ்திரீ வேதனையோட பிள்ளை பெறுவான்னாரு. அதுக்கு யாராவது தப்ப முடியுமா? நீ வேலை செய்து வேர்வை சிந்தி தான் நீ பிழைப்ப. அது அதே மாதிரி சாத்தானுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார், கீழே காலு, அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் காலை நசுக்குவ. எங்கெல்லாம் யாரெல்லாம் கீழே இருக்கிறீங்க, யாரெல்லாம் கீழே இருக்கிறீங்க, சாத்தானுக்கு உங்க மேல பவர்ஸ் இருக்குது. ஏன் கீழே இருந்தா கர்த்தர் உங்களை மேலாக்க விரும்புகிறார். அதை விரும்பி தான் நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு ஏன் உங்களை கொண்டு வர்றாரு? உங்களை மேலாக்க. நிறைய பணம் கொடுக்கவா? நிறைய பணம் வந்துட்டுனா மேலாயிட்டீங்கன்னு அர்த்தமா? இல்லைங்க. லைஃப்ல இவ்வளோ சந்தோஷமா மேலே போயிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு பிடிக்காதே, அவனுக்கு அது பிடிக்காதே, கீழே இழுப்பானே. இப்போ தேவன் தாவீது 40ஆம் சங்கீதத்தில் சொல்றார் இல்லையா, அவரை கீழே இருந்த நிலை அவருக்கு பிடிக்கல, கர்த்தர் அவரை உயர்த்தினாரு. உயர்த்தின இடத்துல என்ன சொல்லியிருக்கு, கண்மலைகள் மேல் நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்தி. ஏன்னா அவருக்கு தெரியும், உன்னை கீழே இருக்கிற சாத்தான் இருக்கிறான், உன்னை கீழே இருக்கிற பிசாசு இருக்கிறான், உன்னை கீழே இருக்கிற மனுஷர் இருக்கிறாங்க. நான் உன்னை நிறுத்தின அந்த ஹைட்ல இருந்து உன்னை கீழே இழுத்துருவாங்க. அதை காட்டுவான், இதை காட்டுவான், எதையாவது காட்டி உன்னை கீழே இழுத்துருவான். அதனால நீ அங்கேயே இருக்கணும். தேவன் அதனால அவன் அடிகளை எவன் இழுத்தாலும் கீழே வராதபடி அடிகளை உறுதிப்படுத்தினாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உயரணும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவீனன் அல்ல. சாத்தான் என்னை எளிதாக, அமலேக்கியன் பலவீனரை வெட்டினான் என்று சொல்லி இருக்கிறது. நான் பலவீனனா இருந்தால் சாத்தான் என்னை கீழே இழுத்துருவான். அவன் என்ன தேவன் உயர்த்தி இருக்கிற அந்த உயரத்துல அவன் என்னை டச் பண்ண முடியாது. என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கா பாருங்க, அந்த உயர்வுல என்ன அவன் டச் பண்ணவே முடியாது. நான் தலையா இருக்கிறேன், மேல இருக்கிறேன், இதுல என்ன அவன் டச் பண்ணவே முடியாது. அதுக்காக அவன் என்ன செய்யறான்னா, எனக்கு நிறைய காரியங்களை, எனக்கு விருப்பமானதை, ஒரு மாதிரி நான் டப்புன்னு விழுந்துடுற காரியங்களை எனக்கு முன்ன கொண்டு வருவான், என்கிட்ட காட்டுவான், சொல்லுவான். அப்படியே என்னுடைய ஹைட்ல இருந்து என்னை மெதுமெதுவா கீழே கொண்டு வருவான். கீழே கொண்டு வந்து அங்க அவனுக்கு இருக்கிற அதிகாரம் முழுவதையும் அவன் நம்ம மேல செயல்படுத்துவான். அங்கதான் பாவத்தின் உச்சத்துக்கு போய்விடுவோம். அங்கதான் தவறுகளின் பெருக்கம் இருக்கும். நன்றா உணர்ந்து கொள்ளுங்க. நான் உயரணும், நான் மேன்மை அடையணும். நான் இப்ப இருக்கிற ஹைட்டு எனக்கு தேவன் நியமித்த ஹைட் இல்லை. நான் மேலே, கர்த்தர் என்னை மேலே கொண்டு போக, உயர 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 உயர. அதை எப்படி சொல்றாருன்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், சொல்லுங்க யாருக்கு தெரியும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். இதாங்க உங்களை பற்றி உங்க பாஸ்டருடைய ஜெபம். இதுதான் உங்களை பற்றி உங்கள் தேவனுடைய விருப்பம். இதற்கிடையில் நமக்கு என்ன ஏற்படுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா
ஏன்னா அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடுறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். டெம்ப்டேஷனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டெம்ப்டேஷன். இதில் நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு எந்த டெம்ப்டேஷனும் வர்ற மாதிரி எந்த சிச்சுவேஷனும் என்கிட்ட இருக்கக்கூடாது. நோ நெவர். அந்த பாருங்க, அந்த சங்கீதம் 11ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தின் ஒரு பகுதி எடுக்கிறேன். The Lord examines the righteous. அவர் எக்ஸாமின் பண்றார். என்ன 22ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் 22ஆம் அதிகாரம், அதுல God tested Abraham. Tempted இல்ல, tested, examine. இதெல்லாம் அவர் செய்யறது. என்ன, ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண உடனே என்னது அடுத்தது? என்னது? ப்ரமோஷன். அப்போ தேவன் செய்யறதெல்லாம் ப்ரமோஷனுக்காக இல்லைங்களா? அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற, டெஸ்ட் மீ ஓ லார்ட். அவர் சொல்றார், என்ன நீ பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரும். எக்ஸாமின் மை ஹார்ட் அண்ட் மை மைண்ட். என் இருதயத்தையும் என் மனதையும் நீ சோதிச்சு பாரும். சரியா இருக்கானான்னு டெஸ்ட் பண்ணி என்ன பாரும். பிசாசு இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட மரம், அது வளர்ந்து சீக்கிரமா வேர் விட்டு தலைக்கும், அப்புறம் வேர் போகாதனால சோதரம். அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த டெம்ப்டேஷன் டைம்ல அவங்க இந்த டைம் ஆஃப் டெம்ப்டேஷன் ஃபால் அவே, அவ்வளோதான், தொப்புன்னு விழுந்துருவாங்க. ஏன்னா ஆழமா வேறு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பானவர்களே, டெம்ப்டர், அவனுக்கு பேரு டெம்ப்டர், சோதனைக்காரன். நல்ல கவனிங்க. பலவீனன் என்றோ பலவீனரை கடிந்து கொள்ளவோ தண்டிக்கவோ குற்றஞ்சாட்டவோ நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது இல்லை. பலவீனரை வெட்டினான் அமலேக்கு. அவனை சொன்னா, அவனை விட்டாத, அவனை உயிரோடே வைக்காதன்னு சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொன்னார். பலவீனரை அட்டாக் பண்றவங்களை தேவன் விரும்பவே மாட்டார். தேவன் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கார்? பலவீனரை பலப்படுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார், தாங்கும்படி சொல்லுகிறார். பலவீனரை தாங்கும்படி செய்கிறார். பலவீனர் எப்படி? இவர்கள் இந்த டெம்ப்டர் இவனை மீட் பண்றதுக்கு, இந்த நபர்களை மீட் பண்றதுக்கு டெம்ப்டர் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா, ஏதாவது ஒரு டெம்ப்டேஷன்ல இவர்கள் பலவீனராகவே இவர்களை வீழ்த்தி விட அவனுக்கு முடியும். அப்போ நம்ம விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுனா, பலவீனர் நல்ல பலனாக நம்ம உதவி செய்யணும். கொஞ்சம் ஜெபிக்கிறவங்களை நல்லா ஜெபிக்க வைக்கணும், நல்லா ஜெபிக்க வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் வாசிக்கிறவங்க சும்மா கடமைக்கு வாசிக்கும் போது இது இப்படி வாசிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உனக்கு இதை கொடுக்கும்படி, இந்த வல்லமையை கொடுக்கும்படி, இந்த கிருபையை கொடுக்கும்படி நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா டெம்ப்டரை அவங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான பலன் அவங்களுக்கு கிடைச்சிடும். சிலருக்கு இருக்குது, ஏத்து நிற்கிறீங்க, சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு ஏசு சொன்ன மாதிரி சொல்லிடுறீங்க. ரொம்ப பேருக்கு அப்படி இல்லை. அப்படியா இதை சாப்பிட்டா தேவர்களை போல ஆகிருவோமா? அப்படியா? பாரு, கொஞ்சம் இப்படித்தானே டெம்ப்ட் பண்ணா. அந்த அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஐயோ, இது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது அல்ல என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ சாத்தான் சோதிக்கும் போது நாம் என்ன ஆக்கி விடுவோம்? அவன் சொல்லை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆக்கி விடுவோம். அவனுடைய தாட்டு, அவனுடைய எனக்குள்ளே அவன் புகுத்துகிற அந்த 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 ராங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு ஈல்ட் ஆயிரும். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இது கர்த்தருக்கு விரோதமானது, இந்த தாட் தேவனுக்கு பிடிக்காதது, இது கர்த்தர் விரும்ப மாட்டான். அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் உள்ள வரணுங்க.
அதனால தான் தேவன் சொல்றார், மேய்ப்பர்களை பார்த்து பலவீனமான ஆடுகளை நீங்கள் பலப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள், நசல் கொண்டதை தேற்றுங்கள், தேற்றுங்கள், தைரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத போதனைகள் உங்களுக்கு போதிக்கும் போது இந்த தவறு நீ செய்தேனா நீ தேரவே மாட்ட, நீ காலியாய் போவேன்னு நாங்க ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுகிறது இல்லையே. மீட்பர் இயேசு இருக்கிறார், மீட்பர் இயேசு இருக்கிறார். இவ்வளவு போதனைகளை கேட்கும்போது வீட்டில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள், வீட்டில் நடக்கிற உரையாடல்களை பாருங்கள், உரையாடல்களை பாருங்கள். இது நமது பலவீனம், இது நம்முடைய பலவீனம். ஆகவே நம்மை இந்த பலவீனத்தில் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவான், அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவான். அமலேக்குக்கு வேலையே பலவீனரை வெட்டுறது தான். யோசுவா மாதிரி வீரனை பார்த்தானா பயந்து ஓடிடுவான், பலவீனமானவங்களை பார்த்தா வெட்டுவான். அவனை விடாத, காலி பண்ணுன்றாரு தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க பிள்ளைங்க பலவீனமா இருக்கும்போது உட்கார்ந்து தேற்றுங்க, வேத வசனத்தை சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க, அரவணைப்போடு சொல்லுங்க. கணவன் தவறு செய்யும் போது அன்போடு சொல்லுங்க, மனைவி தவறு செய்யும் போது அன்போடு சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க. இல்லைங்க இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இது இல்லைங்க, இப்படி இல்லைங்க, வசனம் இப்படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. செய்த தவறை திரும்ப திரும்ப சொல்லி, திரும்ப திரும்ப சொல்லி காயப்படுத்துவது ஒரு வகை, அது தேவனுடைய வகை கிடையாது. இட்ஸ் நாட் காட்லி மெத்தட். இது ஃப்ளஷ்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மகிட்ட நிறைய இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பலவீனரை தாங்குங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வசனம் நான் நினைக்கிறேன், ஏசாயா 35 அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏசாயா 35 அதிகாரம், அதுல 35 அதிகாரம் 3, 4 வசனமா. நம்ம இந்த நாட்கள்ல ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்மளும் இருக்கணுமே தவிர, நம்ம பெரிய தேவன் மாதிரி, கடவுள் மாதிரி, நம்ம தான் பெரிய சிருஷ்டிகர் மாதிரி, நம்ம தான் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க 35 வசனத்துல 3 வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படி சொன்னால் குருடனின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போ. அப்பொழுது முடவன் மானை போல் துள்ளுவான், குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் என நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லாருமே நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு குரூப் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு குரூப் நடத்துறீங்க, அந்த குரூப்புக்கு லீடர் நீங்கள். அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து நீங்கள் சொல்கிறபடி செய்யலை, உடனே அவரை கடிஞ்சிக்கலாமா? கடிஞ்சிக்கலாமா? கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் என்ன சொல்லும்போதுமா, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அப்படி சொல்லுவோம். நம்ம இப்போ கோஆப்ரேட் பண்ணோம், பண்ணாதப்பவே தேங்க்யூ சொல்கிறாங்களே, பண்ணிட்டா என்ன சொல்லுவாங்க, அதனால நம்ம கோஆப்ரேட் பண்ணுவோம். அவங்கள ட்ராக்ல கொண்டு வர்றது தான் நம்ம வேலை, ட்ராக்ல கொண்டு வர்றது தான் நம்ம வேலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு அப்படி சுபாவங்களை குடும்பங்களில் இதை நீங்கள் கையாளுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இரவு பகல் இயேசுநாதர் என்ன பண்ணாராம், பிசாசு தன்னை சோதிக்க வர்றான், மனாந்தரத்தில் கொண்டு போய் ஆவியானவர் விட்டுட்டார். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. என்ன கவனிங்க, இயேசுநாதர் சோதனையை எதிர்கொள்வதற்கு தன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டார். ஹலோ, எல்லாரும் கவனிங்க. இயேசு ஏன் இப்படி செய்தார்? உங்களுக்கும் எனக்கும் படிப்பினைக்காக அப்படி செய்தார். இந்த பூமியில உனக்கு நிறைய டெம்ப்டர் இருக்கிறான், அவனு உன்னை டெம்ப்ட் பண்ணுவான்.
உன்னை டெம்ப்ட் பண்ணுவான். சிம்சோன் பாருங்க, சிம்சோன் எவ்வளவு பெரிய மைட்டி சாம்சன் அப்படி சொல்லுவாங்க, மைட்டி சாம்சன் சொல்லுவாங்க. அவன் பெலிஸ்தியர்களால அவனை வீழ்த்தவே முடியல. வந்துட்டாங்க ஒரு பெரிய சேனைங்க. இப்படி பார்த்தான், அப்பதான் பச்சையா ஒரு கழுதை தாடை எலும்பு அவன் கையில கிடைச்சது. பார்த்தான், இது போதுமே, அபிஷேகம் இருக்குது, இது கிடைச்சிருச்சு. அடிச்சான் பாருங்க, 1000 பேர் அந்த கழுதை தாடை எலும்புல அடிச்சு கொண்டானா. நிப்பானுங்களா எவனாவது? எல்லாம் சத்துரும் ஓடி போயிட்டான். நாம அப்படி இல்லை. அந்த கழுதை தாடை எலும்பை கையில எடுக்கிறதுக்கே பலம் இல்லையே. அவன் அடிக்கிறதுக்கு முன்னே செத்த மாதிரி விழுந்தாச்சு. ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும், எதிர் வல்லமைகள் நமக்கு இருக்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் எதிர் வல்லமை, வேர்ட் ஆஃப் காட் எதிர் வல்லமை, பிரேயர் எதிர் வல்லமை. இதை அறிந்த ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணார். 40 days ஜெபம் பண்ணார். He strengthened himself. என்ன மாதிரி பாருங்க. ஆமாங்க, நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா பலவீனர் ஆயிடுவீங்க. இந்த பைபிள் மெடிடேஷனை விட்டுட்டீங்கன்னா பலவீனர் ஆயிடுவீங்க. என்ன, சர்ச்சுக்கு வரதை விட்டுட்டீங்கன்னா சுத்தமா பலவீனர் ஆயிடுவீங்க. ஓயா சண்டை இருக்கும் வீட்டில், பேசத்தகாத வார்த்தைகள் எல்லாம் அது வாட்டுக்கு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வீடு துதியின் வீடா இருக்காது. உங்க வீடு தேவனை துதித்து பாடுகிற வீடா இருக்காது, வேற வீடா இருக்கும். கவனமாக இருந்து கர்த்தர் இப்பவும் உங்களை யாரையுமே இயேசு கண்டம் பண்ணல. உங்க எல்லாருக்கும் போதனை பண்றார். நான் ஜெபம் பண்ணி என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டேன். அதனால அவன் என்னென்ன சோதனை கொடுப்பான்னு எனக்கு தெரியும். என்ன, அவன் ஒன்றும் செய்ய முடியல பத்தியா. நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஸ்ட்ராங்கா இருப்ப, உன்னை சாத்தா வந்தா ஏத்து நிக்கலாம். இங்க சிம்சோனை எப்படி கவுத்தலாம், இப்படி ஒரு மீட்டிங் பெலிஸ்தியருடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் நடக்குது. சிம்சோனை எப்படி வீழ்த்தலாம். பட்டணத்துக்குள்ள அடைச்சு போட்டா கேட்டே தூக்கிட்டு போயிடுறான். எந்த கயிறுல கட்டினாலும் நெருப்பட்ட நூல் மாதிரி அறுத்துடுறான். ஏன்னா அவனை ஒண்ணுமே செய்ய முடியலையே. ஒரு சேனையா போய் கவுத்தலன்னா அவ்வளவு சேனையை தனி மனுஷனா அடிச்சு உடைக்கிறானே. என்னையா இது, என்ன செய்யறது? அப்பதான் ஒருத்தன் சொன்னா, அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அழகான பொண்ணுங்களை பார்த்துட்டான்னா அவன் கவுந்துருவான். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற அழகான பொண்ணு ஒண்ணு அவங்ககிட்ட அனுப்புங்க, அவன் கவுந்துருவான். அப்போ தெளிலாளை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப அழகானவளாம், ஆனா கெட்டவா, ரொம்ப அழகானவா. அவளை கொண்டு போய் விட்டாங்க. அவ கெடுத்துட்டாளுங்க அவனை. அவனுடைய ஸ்ட்ரென்த், அவனுடைய இந்த அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ரீசன் தெரிஞ்சிட்டாளாவா. பெலிஸ்தியர்கிட்ட போயிடுச்சே. இப்ப என்னாச்சு? தெளிலாளுன்னா உலகம். என்னை எந்தெந்த இச்சையில் என்னை கவர்ச்சிக்கணுமோ, பண ஆசை ஒரு தெளிலாள். என்னங்க, கண்காட்சி, கண்ணாலே காட்சிகள் கண்டு மயங்குகிற தெளிலாள். என்ன, பொருளாசை ஒரு தெளிலாள். என்ன, ஒரு ஆடவனை ஒரு கவர்ச்சியான பெண்ணை பார்க்கும்போது இச்சையில் விழுந்து விடுகிற அது தெளிலாள். இச்சை ஒரு தெளிலாள். இது மாதிரி காரியங்களை தூள் நமக்கு எதிராக வச்சிருக்காங்க பிசாசு. அவன் யூஸ் பண்ணுவான். நீ என்ன வயசா இருந்தா என்ன, நீ கல்யாணம் ஆகி பிள்ளைகளை பெற்று நீ எப்படி இருந்தா என்ன, உன்னை கவுத்தணும்னா இந்த மாதிரி டூல்ஸ் அவன் வச்சிருக்கிறான். ஒண்ணு, நீ எதுல வீக்னஸோ அதுல உன்னை கவுத்துவான். சிம்சோன் பிடிச்சிட்டாங்களங்க. ஒரு கழுதத்தாடல 1000 பேரை கொன்ன சிம்சோனே, என்னடா ஆச்சு உனக்கு? கண்ணு ரெண்டும் நோண்டிட்டாங்களே, கைக்கு விலங்கு போட்டாங்களே, முழுசும் டோட்டலா அந்த பிலிஸ்டியன்ஸோடவே செத்து போயிட்டானே, பொண்ணெல்லாம் போயிட்டானே. இயேசு என் மேலே உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார்.
நீ உனக்கு பலன் தரும்படி அபிஷேகம், என் ஆவியை உனக்கு தருவேன். உன்னை பலப்படுத்தும்படி நீ உனக்கு ஜெப வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். நீ மேலே போயணும், நீ உயர போகணும், நீ கீழே வரக்கூடாது. எப்போ இந்த சிம்சோனே அவன் தலையாயிருந்த அந்த ஹைட்ல இருந்து அவனை தெளிலால வச்சு அவனை கீழே கொண்டு வந்தானோ, அதுக்கப்புறம் சாத்தான் நினைச்சதெல்லாம் அவன் மேல சேர்த்துட்டானுங்களே, காலி பண்ணிட்டானே. ஃபர்தரா சிம்சோனுடைய டெஸ்டினேஷன் என்னாச்சு? அவன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணவே இல்லையே, அவன் ஹைட் ரீச் பண்ணவே இல்லையே. இல்லை, நான் அப்படி இல்லை. என்ன சோதனை வந்தாலும் என்னை பலப்படுத்தி கொள்ளுகிறது கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்கோடு இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஜெபித்து அதிகமா நீங்க பலப்படுங்க. உங்க வீட்டுல ஜெபிக்க தனிமையான இடம் இருந்தா ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து உங்க பலவீனங்களை அப்படியே ஓப்பனா, அவரு தான் தெரியுமா எல்லாம், சொன்னீங்கன்னா he will strengthen you. அவர் உன்னை பலப்படுத்துவார், நல்ல ஸ்ட்ராங் ஆயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னிலைமையிலும் பின்னிலைமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக மேன்மையாக உயர்வாக இருக்கும் இரட்டத்தனையாக தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார்.